ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிச்சு சபி. ஸோ என்னடா இன்னைக்கு கிச்சு அவங்களை காணும்னு நினைக்காதீங்க, அவங்க தான் வந்து கேமரா பிடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து முக்கியமாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ், நியூ மாம்ஸ், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, லேடிஸ் உள்ள வீடியோன்றதுனால இன்னைக்கு அவங்க வந்து வீடியோவுக்கு வரல. அதே மாதிரி வந்து நான் பண்ண ஒரு தப்பு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் ஃபர்ஸ்ட் டெலிவரியில் நான் பண்ண ஒரு தப்பை இந்த டெலிவரியில் வந்து பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி என்ன மாதிரியே ஒரு சில பேருக்கு இது தெரியாம இருக்க சான்ஸ் இருக்கு, அவங்களுக்காக வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் டெலிவரியில நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 விஷயம் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து ஹாஸ்பிட்டல் பேக் ரெடி பண்ணாம நான் போனது. 2வது விஷயம் என்னன்னா, இதை பத்தி எனக்கு சரியா யாரும் சொல்ல கூட இல்லை. எனக்கு வந்து அங்கே உள்ள ஒரு நர்ஸ் தான் வந்து எனக்கு இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குழந்தை பிறக்கிற வரையும் வந்து நம்மளோட பிரெஸ்ட்ன்றது நார்மலாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் சைஸு. அதே மாதிரியே தான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து ஃபீடிங் பண்ணுற டைமில் வந்து பிரெஸ்ட் ஆக்கிங்லாம் வர்றதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. அதனால வந்து நீங்கள் வந்து கரெக்டான வந்து ப்ரா வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பிரெஸ்ட் ஆக்கிங் ஆகாமல் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு அங்கே வேலை செய்கிற ஒரு நர்ஸ் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. இனிமேல் வந்து ப்ராப்பரான இது யூஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து அப்போ தான் எனக்கு புரிஞ்சு, ஐயோ ஆமாம்ல, நம்ம ஃபஸ்ட்டே வந்து ப்ராப்பராக எதுவுமே வாங்கி வைக்கலை, கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதே தப்பையே வந்து இந்த டைமும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் ப்ரெக்னெண்ட்டாக, நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் ரீசெண்டாக நான் எவ்வளோ ப்ராஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எங்கே அதை பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. இந்த பிரெஸ்ட் ஆக்கிங்லாம் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் வந்து இப்போ ஷையவேலேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். அது எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் வந்து என்னென்ன வந்து இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ், அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து இப்போ காட்டுறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஷையவேலேருந்து வந்து ஒரு 4 ப்ரா வந்து இப்போவே நான் வாங்கி வச்சுட்டேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் யூஸ் பண்ணுறதுக்கும் ஆஃப்டர் வந்து பேபி பிறந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்காகவும் தான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். 4மே 4 டைப்பில் வாங்கியிருக்கேன். ஸோ நமக்கு யூஸ் ஆகுற மாதிரி தான் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நான் பேடட்ல வந்து ஃபுல் கவரேஜ் உள்ள ஃபீடிங் ப்ரா தான் வந்து இது. ஸோ இது நமக்கு வந்து ஃபீட் பண்ணுற டைமில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நான் ஸ்ரீபாப்பாக்குமே ஃபீடிங் டைமில் வந்து யூஸ் பண்ணது. இப்போ வந்து நியூவாக வந்து வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் பேடுன்றதுனால நமக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இங்கே வந்து எந்த ஒரு கம்பியும் இருக்காது. அதே மாதிரி ஃபுல் கவரேஜ்ன்றதுனால நம்மளோட பிரெஸ்ட்டை வந்து நல்லா வந்து ஹோல்ட் பண்ணிக்கும், கொஞ்சம் மேலேயே வச்சுக்கோன்றதுனால பிரெஸ்ட் ஆக்கிங்கிறது அவ்வளவா இருக்காது இது யூஸ் பண்ணுற டைமில். இதுலேயுமே 2 சைடுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிமூவல் கிளிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழியாக நம்மளோட பேபிஸ்க்கு வந்து ஈஸியாக ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம 2 சைடும் வந்து ஃபீட் பண்ண ஆஃப்டர் ஃபீடிங் வந்து கிளிப் பண்ணிடலாம். அதே மாதிரி இது நான் பேடட் அப்படின்றதுனால இங்கே வந்து எந்த ஒரு கம்பியுமே இருக்காது. ஸோ நமக்கு வியர் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து பிரெஸ்ட் ஆக்கிங்க்கும் நல்லாவே வந்து கரெக்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால நமக்கு சைஸ் இஷ்யூ கூட கண்டிப்பாக வராது. ஏன்னா கொஞ்சம் வந்து நம்ம பெருசாகிறோம் அப்படின்னா கொஞ்சம் இது எலாஸ்டிக் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் இறுக்கமாக அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி மேலேயுமே வந்து ஃபுல் கவரேஜில் வந்து வந்துடும். உங்களுக்கு பின்னாடி நான் குக்கியோட காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஊக் வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ப்ரா நான் பேடட், இது ஃபுல் கவரேஜில் ஃபீடிங் ப்ரா இதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீடிங் இல்லாமல் நான் ஃபீடிங்கில் எவ்ரிடே வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நான் பேடடில் தான் வந்து வாங்கியிருக்கேன். அதே மாதிரி சைட் சப்போர்ட் வந்து இதில் வரும். அதாவது இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காமிச்சது எப்படி இருக்கும்னா வெறும் ரோப் தான் இருக்கும் இந்த இடத்துக்கிட்ட. ஸோ அந்த ரோப் கூட சில பேருக்கு வந்து அவ்வளோவா பிடிக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு சைடில் வந்து சப்போர்ட் வரும்ன்றதுனால இன்னுமே நம்மளோட பிரெஸ்ட்டை வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். சாக்கிங்க்கு வந்து கண்டிப்பாக சாக் ஆகாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி இது நான் பேடட் அப்படின்றதுனால எவ்ரிடே யூஸ்க்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பேடட்னா கூட சில பேருக்கு எவ்ரிடே யூஸ்க்கு வந்து அவ்வளோவா பிடிக்காது. ஸோ நான் பேடன்றப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், வெளியில் போகிற டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். அதனால ஃபுல் கவரேஜ் அப்படின்றதுனால நார்மலாகவே வந்து நம்மளோட இதை வந்து கரெக்டாக இது வந்து வச்சுப்போம். இது பாருங்க, இதுவுமே நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுற மாதிரி ஒரு நல்ல ஒரு கிளாத் குவாலிட்டியில், அதுவும் பாருங்க டபுள் கிளாத், இது சிங்கிள் கிளாத் கிடையாது, டபுள் கிளாத்ல வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா ஹோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி. அதே மாதிரி எக்ஸ்பேண்டும் நல்லாவே ஆகுது. இதுலேயுமே வந்து 3 ஊக் மாதிரி பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பின்னாடியே வந்திருக்கு. அதாவது நமக்கு இதுக்கு முன்னாடிலாம் இந்த இடத்துக்கிட்ட இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட். இதில் வந்து என்னென்னா பேக் சைடு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம பேக்கில் மட்டும் ஒயர் வர்ற மாதிரியும் ஃப்ரண்ட்டில் வந்து சைடு சப்போர்ட் வர்ற மாதிரியும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
இது ஒன்று வந்து நான் வாங்கியிருக்கேன். அடுத்து காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மோல்டடு எவ்ரிடே வந்து ப்ரா தான். ஸோ இதுவுமே நான் பேடட், பட் வந்து லேஸ் ஒர்க் வச்ச மாதிரி இந்த ப்ரா வரும். இப்போ நம்ம ட்ரெஸ்லாம் வியர் பண்ணுறோம், நார்மலாக அன்கம்ஃபர்டபுளாக தெரியக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ப்ராஸ்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்காக 3 ஊக் மாதிரி, இவ்வளோ நேரம் நான் காமிச்சது எல்லாமே 2 ஊக் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஊக் இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதில் வந்து சைடில் வந்து ரோப் வர்ற மாதிரி இருக்குது. இதுவுமே மோஸ்ட்லி வந்து ஃபுல் கவரேஜ் மாதிரி தான் வந்திருக்கு. சைடில் வந்து ரோப் வரும். அதே மாதிரி கீழே வந்து லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே குவாலிட்டி வைஸும் சரி, அதாவது வெளியில் வந்து கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக செம்ம சாஃப்டாக கொடுத்துருக்காங்க இதோட கிளாத் குவாலிட்டி. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுற மாதிரி தான் இந்த கிளாத்துமே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நமக்கு கொஞ்சம் குண்டாகிறோம் அப்படின்னா கூட கொஞ்சம் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால 3 ஊக்கு இருக்கிறதுனால நமக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுமே இருக்கும். இது வியர் பண்ணுற டைமில் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3/4 கவரேஜ் ப்ரா தான். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் கவரேஜாக இருக்கும். பட் இது வந்து 3/4 வந்து கவரேஜ் ஆகி வர்ற மாதிரி தான் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் பேடட், எந்த ஒரு இதுவுமே இதில் வந்து எந்த ஒரு கம்பியுமே இல்லை. பட் வந்து நம்மளோட பிரெஸ்ட் வந்து கரெக்டாக இது வந்து பிடிச்சிக்கிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ப்ரா வியர் பண்ணுற டைம்லேயே பிரெஸ்ட் சாக்கிங் இல்லாமல் வந்து இருக்கும். ஸோ நிறைய மதர்ஸ்க்கும் சரி, லேடிஸ்க்கும் சரி, இதெல்லாம் வந்து நார்மல் லேடிஸே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால எவ்ரிடே வியர் பண்ணுறதுக்கும் நார்மல் ட்ரெஸ்ஸஸ்க்கு வியர் பண்ணுறதுக்குமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ 3/4ன்றதுனால இன்னும் ஈஸியாகவே இருக்கும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து 2 சப்போர்ட் ஊக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஊக் கொடுத்துருக்காங்க. நார்மலாக இங்கேருந்தே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ஒயர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இதுவும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஈஸியாகவே ஆகுது பாருங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் என்னோட ப்ரெக்னன்சி டைமில் யூஸ் பண்ணுறதுக்காகவும் ஆஃப்டர் டெலிவரி யூஸ் பண்ணுறதுக்காகவும் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷையவேலேருந்து தான் வாங்கியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது. நான் பேடட் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிடே டிஷர்ட்னு சொல்லிட்டு இப்படி நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுமே நிறைய பிரெக்னன்ட் லேடிஸ் பாக்குறீங்க. உங்களுக்குமே வந்து கண்டிப்பா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இவங்களோட ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. அது ரெண்டுத்தையோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். டாடா.